யாரு என்ன கேக்குறதுக்கு? அதுதான் நான் பசங்க வர வச்சுனா விட மாட்டேன். என்கிட்ட தான் இது என்ன பண்ணிடுவேன்? எங்களை என்ன பண்ணிடுவேன்? பசங்களை வர வச்சு என்ன பண்ணுவேன்? யாரனா போய் கூட்டினாங்க. நீங்க நான் இங்கே இருக்கிறேன். நான் பைரவர் துணை, நான் உங்க ராகவன் புகழ். இந்த மாதிரி இல்லீகலா யாராச்சும் நாய்களை பிடிச்சிட்டு போக ட்ரை பண்ணா அவங்கள தடுத்து நிறுத்துங்க. அவங்களோட வீடியோ எடுங்க, அவங்களோட டீடைல்ஸ் கேளுங்க. முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து வந்து எடுத்தா கூட நாய்களை எங்க கொண்டு போறாங்க அப்படிங்கறத மறக்காம கேளுங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நாய்க்கறி வியாபாரத்திற்காக இந்த மாதிரி ஏற்கனவே கருத்தடை செய்யப்பட்ட நாயும் தடுப்பூசி போடப்பட்ட நாயும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதா பல தடவை தகவல் வந்திருக்கு. அதற்கான ஆதாரங்களும் வந்த நிலையில இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு மக்கள், நீங்க எங்க இந்த மாதிரி யாருமே இல்லீகலா வந்து நாயை பிடிக்கிறத பார்த்தா, குறிப்பா ஏற்கனவே கருத்தடை பண்ணப்பட்ட நாய் காதுல இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க, அதே மாதிரி பிரெக்னன்ட் டாக்ஸ், குட்டி நாய், இது யாருமே எடுத்துட்டு போக உரிமை கிடையாது. அந்த நாயை கருத்தடை பண்ணாலும் அதே இடத்துல திரும்பி கொண்டு வந்து விடணும். இதுதான் வந்து ABC 2023 ரூல்ஸ். இதை மீறவங்க மேல வழக்கு தொடர்ந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்மூடித்தனமா நியூஸ் சேனல்ஸ் போடுறது எதையுமே நம்பாதீங்க. உங்க தெருவுக்கு காவலே அந்த தெருவுல வாழ்ற நம்ம நாட்டு நாய்ங்க தான். இதை எடுக்கிறதுக்கு பின்னாடி பல அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கொண்டு வரேன். இது வரைக்கும் பைரவர் புகழ் பேஜை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாட்டு நாய்களை தத்தெடுப்போம், ஜாதி நாய்களை தடை செய்வோம், நம் நாட்டினங்களை மீட்டெடுப்போம். ஜெய் பைரவா.